வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதாவது ஒரு வாசகர்கிட்ட இருந்து. என்னென்னா, மேடம் நான் சசிகலா பேசுகிறேன் ஷர்மா நகர்லேருந்து அப்படின்னாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னேன். மேடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மேடம், நான் உங்களோட தான் பேசுகிறேண்ணா அப்படின்னாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு. மேடம் உங்கள் யூடியூப் சேனல் எல்லாமே நான் விடாமல் பார்ப்பேன். அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அப்படியே நான் கடைப்பிடிக்கிறேன் மேடம். ஏன்னா எனக்கு குருநாதர்னால் நீங்கள் தான் மேடம் இப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, என்னென்ன எக்ஸசைஸ் சொல்கிறீங்களோ செய்கிறேன், மெடிடேஷன் சொல்கிறீங்களோ செய்கிறேன், பிரபஞ்ச பேராற்றல் பற்றி சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன் மேடம். எல்லாம் எனக்கு என்னோடய லைஃப்லேயே நிறைய மாற்றங்களை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அதே மாதிரி உங்கள் சாரோட பாட்டு விரும்பி கேட்குறேன் மேடம் என்ன அப்படின்னாங்க. சரிம்மா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். நான் 92 பிறந்திருக்கேன். அதாவது என்னோடய பசங்களை எங்கள் பையங்க பொண்ணை விட 10 வருஷம் சின்ன பொண்ணு என்ன. அவங்க இதெல்லாம் கருத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா இதை தான் நான் விரும்புகிறேன். என்னென்னா நல்ல கருத்துக்களை தேடி தேடி பார்த்து என்னை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதை அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நினச்சி ஆரம்பித்த சேனல் இது. இது மாதிரி இவங்க மாதிரியே ஒரு 20-25 பேர் பேசியிருக்காங்க. அதுலேயும் இந்த பொண்ணு பேசுனது அப்படியே ஒன்றொன்னே சொல்லுது. அப்படியே நான் அன்றைக்கி நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கல்ல மேடம், அதை நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல பிரபஞ்சத்தை பற்றி, அதை நான் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு நல்ல கருத்துக்கள்லாம் போய் சேர்றதுங்க இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா சில பேரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தானம் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்சது இந்த நேரத்தில் அறிவு தானம். அதை நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே மனசில் சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக என்னோடய டாட்டர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணி, நான் அப்போ சொல்லுவேன், அதெல்லாம் நான் ரைட்டர்மா, நான் எழுதுறது நல்லா நிறைய எழுதிடுவேன், பட் இப்படிலாம் ஃப்ளோவெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்கு வரும், நீங்கள் ஆரம்பிங்களேன் அப்படின்னு அப்பாவும் பாட சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப தூண்டி ஆரம்பிக்க வச்சா என்னோடய டாக்டர் சத்யா ஸ்ரீதர். அவளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால் அவங்க நான் என்னோடய அந்த பொண்ணு நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் மேடம், உங்களோட புக்கெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா அது மாதிரி நான் நீயும் நிறைய ஷேர் பண்ணுமா என்னோடய இதை நான் நீங்கள் சொல்லாமே பண்ணுறேன் மேடம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இதாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷப்பட்ட தருணம் இது. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். வாழ்த்துக்கள்.